சிஎம் பங்க் இன்னைக்கு ஒரு பைப் பாம் டிராப் பண்ணாரு. ரோமன் ரெயின்ஸ், ராக், பேட் மேக்கஃபி, டிகேஓ யாரையும் விட்டு வைக்கல. கந்தர் ஏன் பால் ஹேமனுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள வந்தாரு, இவங்களுக்குள்ள என்ன டீலிங்கிறது இன்னைக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அதிரடியான 6 மேன் டாக் டீம் மேட்ச், சும்மா வெறித்தனம். ஃபைனலா பிராக் லெஸ்னர் vs ஓபா ஃபெமி கான்ட்ராக்ட் சைனிங். இது இந்த வாரம் ரா ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போகலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பங்க். உள்ள வரும்போதே தலைவன் பயங்கர கடுப்புல தான் வரான் போல. ரிங்குக்குள்ளேயே என்ட்ராகல, வெளியே நின்று பெல்ட்டை கழட்டி ரிங்குக்குள்ள தூக்கி வீசுறாரு. அப்புறம் ரிங்கோட சென்டர் பாயிண்ட்ல வந்து நின்று சமணங்கால் போட்டு கீழே உட்கார்ந்தாரு பாருங்க. ரைட், அப்பவே ஒரு பைபாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் என்ன அடிச்சு இதே கமெண்ட்ரி டெஸ்க் மேலதான் பவர் பாம் போட்டான், அவனோட கசின்ஸ் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி. அதனால போன வாரம் இதே விஷயத்தை தான் அவனுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்தேன். அவனையும் இதே மாதிரி இந்த கமெண்ட்ரி டெஸ்க் மேல ஒரு பவர் பாம் போட்டேன். பட் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியால அதை பண்ணேன். சரி, இப்ப ரோமன் ரெயின்ஸ் எங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போனா அதுக்கு அடுத்த வாரமே உள்ள வந்தேன். ஆனா போன வாரம் அடி வாங்கிட்டு போன ரோமன் ரெயின்ஸ் இப்ப காணோம். சோ ரோமன் ரெயின்ஸ் சொன்ன மாதிரி நான் ஓல்டு வேணா இருக்கலாம், பட் வீக் கிடையாது. இவ்வளவு வாரமா ரோமன் ரெயின்ஸ் என்ன ஹேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, இன்னைக்கு நான் அவனை ஏன் ஹேட் பண்றேன்னு தெளிவா சொல்றேன், கிளியரா கேட்டுக்கங்க. எனக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். நாங்க 2 பேருமே ஒரு ஷார்ப்பான கத்தி தான். நான் சுயமா உருவாகி பட்டத்திட்டின கத்தி, ஆனா அவன் சேஃபா ஒரு ஃபேக்டரிக்குள்ள உருவான பிளாஸ்டிக் கத்தி. நானும் தான் ஒரு 1/2 டஜன் படம் டிவி ஷோஸ்ல ஆக்ட் பண்றேன். பட் ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணாம இந்த ஷோக்கு எல்லா வாரமும் உள்ள வரேன். ஆனா இதே ஆக்டிங்க காரணம் காட்டிட்டு ரோமன் ரெயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வராம எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே அப்பியரன்ஸுக்கு வந்தாலும் ஷோக்கே லேட்டா தான் வரான். லேட்டா வந்தது மட்டும் பத்தாம ஒரு ரூம்குள்ள வேற போய் தனியா உட்காந்துக்கிறான். அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தாலும் சும்மா நெஞ்சு நிமித்திக்கிட்டு பில்டப்பா தான் நடந்து வரான். இவனுக்கு என்னமோ இவன் தான் அடுத்த ராக்குன்னு நினைப்பு போல. இந்த கம்பேரிசனை சொன்ன உடனேவே ஆடியன்ஸ் எல்லாம் ஆக்சுவலா பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பூ பண்ற ஆடியன்ஸை பார்த்து நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். நான் பர்சனலாவே ஒரு ஸ்ட்ரைட் எட்ஜ். சோ நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க உண்மைன்னு அவர் சொல்றாரு. பூ பண்ணிட்டு இருந்த ஆடியன்ஸ் அப்படியே ஷட் ஆயிட்டாங்க. ராக் அந்த மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு நடந்து வரலாம், ஏன்னா அவன் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார். மன்னிச்சுக்கங்க, அவன் சூப்பர் ஸ்டாரா இருந்தான். இப்பதான் அவனோட மூவிஸ் எல்லாமே ஃபிளாப் ஆயிருச்சு. எனக்கு என்னோட கசின்ஸ் யாரும் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இல்ல. ஜால்ரா தட்டருக்கு என் கூட அடியாளும் கிடையாது. ஹெல்ப் பண்ணி அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு வைஸ்மேனும் என்கிட்ட இல்ல. என் ஃபேமிலிக்கும் இந்த ரெஸ்லிங் பிசினஸ்க்கும் எந்த வகையான சம்பந்தமுமே கிடையாது. சோ நான் முழுக்க சுயமா நானா என்ன உருவாக்கிக்கிட்ட ஆள். ஆனா நீ ஒரு ஓவர் ஹைப்ரிட் நெப்போ பேபி கிரியேட்டட் பை a old man சொல்றாரு. அந்த ஓல்டு மேன் இவர் ரெஃபர் பண்றது வின்ஸ் மிக்மேன். உன்னை நாய் சாப்பாடு சாப்பிட வச்ச அதே கிழவன் தான் என்ன நாய் மாதிரி ட்ரீட் பண்ணான். அதனாலதான் நீயும் வேண்டாம் உன் பணமும் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டு 10 வருஷம் நான் வெளியே போயிருந்தேன். அது போக அப்பப்ப நீ வேற ரெசல்மேனியால மல்டி டைம் மெயின் இவென்ட்னு பில்டப் கொடுத்துக்கிற. நீ மெயின் இவென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 8 மேட்சுமே பயங்கர சொதப்பல் தான். இதுவே உன்னோட இடத்துல நானோ வேற யாரோ இருந்திருந்தா அந்த கிழமை எங்களை ஃபயர் பண்ணிருப்பான். ஆனா நீ தான் அந்த கிழவனோட செல்ல பிள்ளையாச்சே, அதனாலதான் உன்னை பொத்தி அவன் வளர்த்தான். ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியாச்சு, நடுவுல ராக்கையும் குத்தி காட்டியாச்சு. அடுத்தது நான் வேற ஒருத்தனை பத்தி பேசணும்னு பேட் மேக்கஃபியை உள்ள இருக்கிறாரு. இந்த பேட் மேக்கஃபி தான் போன வாரம் ஸ்மாக்டவுன் எபிசோடுக்குள்ள வந்து ராண்டி ஆர்டனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு சொதப்பலை உருவாக்குனாங்க. கோடி ரோட்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம மைக் எடுத்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே நாசமா போற காரணம் கோடி ரோட்ஸ் தான் சொல்லி அவர் மார்க் பண்ணாரு. அந்த பாயிண்ட் தான் இப்ப சிஎம் பங்க் ரெஃபர் பண்றாரு. இவன் யாரு முதல்ல ரிங்குள்ள வந்து எங்களை பத்தி பேச? நாங்க இந்த ரெஸ்லிங் பிசினஸ் டேமேஜ் பண்றோமா? உனக்கு ஒருத்தன் போன் கால் பண்ணி இந்த எபிசோட்ல உள்ளவான ஐடியா கொடுத்தான்ல, நீ அவனுக்கு முதல்ல போன் கால் பண்ணி ரெசல்மேனியாவோட டிக்கெட் பிரைஸ குறடான்னு சொல்லு. தப்பு மொத்தத்தையும் உங்க மேல வச்சுக்கிட்டு எங்க மேல ஏன்டா திருப்புறீங்கன்னு அவனை திட்டுறாரு. இவர் இன்டைரக்டா இங்க சொன்னது டிகேஓவை. என் தலைவன் பங்க் எப்பயுமே வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் தான். இந்த செக்மெண்ட்லயே அதை தெளிவா ப்ரூவ் பண்ணாரு. டே போர்ட் மெம்பர்ஸ், ஒழுங்கா முதல்ல டிக்கெட் பிரைஸ குறைங்கடா. அப்பதான் இந்த மக்கள் எல்லாருமே அந்த டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வருவாங்க. இவங்க உள்ள வரணும். உள்ள வந்து நான் ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு அவன் சங்கு மேல ஏறி நிக்கிறது இவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு மைக்க கீழே போட்டு ஆடியன்ஸ்குள்ள போய் நிக்கிறாரு. வாவ், நாஸ்டாலஜிக் கோல்டன் டேஸ். அந்த டைம்ல இந்த சீன் எல்லாத்தையுமே நாங்க சம்மர் ஆஃப் பங்க்னு சொல்லுவோம். பியோர் நாஸ்டாலஜிக் டைம். இது ஒரு செம்மையான ப்ரோமோ செக்மெண்ட், ஒரு பியோர் கூஸ்பம்ப் தான். என் தலைவன் மைக் எடுத்து பைப் பாம் போட்டா நீங்க எல்லாருமே காலிடா, ஒருத்த நிக்க முடியாது. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். ஐசோ ஸ்பீடு டேன் ஹவுசன் பேசிட்டு இருக்காங்க. டேன் ஹவுசன் சில வாரத்துக்கு முன்னாடி ஐசோ ஸ்பீடுக்கு கர்ஸ் பண்ணியிருந்தாரு. சோ தயவு செஞ்சு இந்த கர்ஸை ரிவர்ஸ் பண்ணிரு. நீ கொடுத்ததுல இருந்து என்னால எந்த ஸ்ட்ரீமுமே ஒழுங்கா பண்ண முடியல. இது போக எல்லை நைட் என் வீடு புகுந்து என்ன அட்டாக் பண்றான். தயவு செஞ்சு இதை ரிவர்ஸ் பண்ணி என்ன காப்பாத்துன்னு கெஞ்சறாரு. உன் கர்ஸை நான் ரிவர்ஸ் பண்றேன், பட் அப்படி பண்ணணும்னா உன்னோட மேன்ஷன் ஹவுஸ் ஒன்னு எனக்கு கொடுத்துன்னு அவர் கேட்கிறாரு. ஐசோ ஸ்பீடு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. சோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. கரெக்டா இந்த டைம்ல ஜெனரல் மேனேஜர் உள்ள வராரு. ஐசோ ஸ்பீடை பார்த்து நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கா நீ முதல்ல வீட்டுக்கு
வீட்டுக்கு கிளம்பி, இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது. உன்னோட ஊசோஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாங்க. எல்ஏ நைட் வேற உன்னை அடிப்பான்னு சுத்திட்டு இருக்கான். சோ என்னால காப்பாற்ற முடியாது, தயவு செஞ்சு நீ கிளம்புன்னு சொல்றாரு. கரெக்டா டீம் விஷன் லோகன் பாலும் ஆஸ்டின் தியரி அங்க வராங்க. ஸ்பீடு முதல்ல எதுக்கு இங்க இருந்து போகணும்? ஸ்பீடு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாங்க இங்க இருக்கோம். இவன் வீட்டுக்கு போறதுக்காக பார்க்கிங் லாட் போறான். அங்க வந்து யாராச்சும் அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவாங்க? சோ இவனுக்கு சேஃப்டியே எங்க கூட இருக்கிறதான்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ரிங் சைடுக்கு வராங்க. அடுத்து எல்ஏ நைட் வர்சஸ் ஆஸ்டின் தியரி. லோகன் பால், ஐசோ ஸ்பீட் இவங்க ரெண்டு பேருமே ரிங் சைடுல நின்னு இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. மேட்சா இது ஒரு நல்ல மேட்ச் தான். ஒரு பாயிண்ட்ல ஆஸ்டின் தியரியும் எல்ஏ நைட்டும் ரிங்குக்கு வெளியே இருக்காங்க. ஆஸ்டின் தியரியோட மண்டையை பிடிச்சி அந்த கமெண்ட்ரி டெஸ்க் மேல டம்னு அடிச்சுட்டு அவனை தூக்கி ரிங்குள்ள எல்ஏ நைட் போட்டாரு. சரி, எல்ஏ நைட் உள்ள ஏறலாம்னு பார்க்கும்போது லோகன் பால் சும்மா இல்லாம இந்த ஐசோ ஸ்பீட பிடிச்சி கரெக்டா எல்ஏ நைட் மேல தள்ளி விட்டுறான். ரிங்குக்குள்ள போற எல்ஏ நைட் இவனால ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. எல்ஏ நைட் சும்மா இருப்பாரா? இந்த ஐசோ ஸ்பீட் அடிக்கிறேன்னு சொல்லி அவர் துரத்துறாரு. ஐசோ ஸ்பீட் கமெண்ட்ரி டெஸ்க்ல இருந்து அந்த எல்இடி ஸ்கிரீன் வரைக்கும் அப்படியே மெதுவா ஓடி போறான். அவன் கரெக்டா அந்த ஸ்கிரீன்குள்ள போகும்போது மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஊசோஸ் வெளியே வராங்க. சோ சென்ட்ரல் ஐசோ ஸ்பீட் இருக்கான், இந்த பக்கம் ஊசோஸ் இருக்காங்க, இந்த பக்கம் எல்ஏ நைட் இருக்காங்க. பயங்கரமா லாக் ஆயிட்டான். முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. கடைசியில ரிங் சைடுல போறது நமக்கு சேஃப்னு ஓடி வந்து எல்ஏ நைட் மண்டைக்கு மேல ஒரு ஜம்ப் அடிச்சு ரிங்குக்குள்ள போறான். இவனை துரத்திட்டு எல்ஏ நைட் உள்ள போறாரு. பட் உள்ள வர எல்ஏ நைட்டை அப்படியே ரோல் ஓவர் பண்ணி ஆஸ்டின் தியரி பின் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஆஸ்டின் தியரி ரிங்குக்கு வெளியே எஸ்கேப் ஆயிட்டான். சோ லோகன் பால் ஆஸ்டின் தியரியும் ரிங்குக்கு வெளியே நிக்கிறாங்க. ஐசோ ஸ்பீட எல்ஏ நைட் யூசோஸ் சுத்தி போட்டாங்க. நம்ம பெல்ட் தோத்ததுக்கு காரணம் இவன் தான். முதல்ல இவனுக்கு நம்ம ஸ்மாக் 1D போடணும்னு சொல்லிட்டு ரோப்பை நோக்கி தள்ளுறாங்க. ரோப்பை போய் டச் பண்ணும்போது கரெக்டா லோகன் பால் ஐசோ ஸ்பீடோட காலை பிடிச்சி வெளியே இழுத்துறாரு. இதுதான் சான்ஸ் இவங்க 3 பேர் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது எல்ஏ நைட் மைக் எடுத்து, டே மேனேஜர், ஒழுங்கா முதல்ல வெளியே வா. இவனுக்கு 3 பேர் இன்னைக்கு எஸ்கேப் ஆயிரவே கூடாது. இதுக்கு ஒரு பைசல் வேணும். ஒழுங்கா வந்து தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. கரெக்டா ஜெனரல் மேனேஜர் வெளியே வராரு. எங்களுக்கு இவங்களை பழி வாங்கியே ஆகணும். சோ கண்டிப்பா ரெஸ்ல்மேனியா ஒரு மேட்ச் வேணும் அவர் டிமாண்ட் பண்ண. ஜெனரல் மேனேஜர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் வேணுமான்னு கேட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே ஏன்னு கத்துறாங்க. அவ்வளவுதான், ஆடியன்ஸே ஓகே சொல்லிட்டாங்களா, இதுக்கு மேல நான் அப்ஜெக்ட் பண்ணல. சோ வர ரெஸ்ல்மேனியால 6 மேன் டாக் டீம் மேட்ச் அபிஷியல்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அடுத்து ஃபின் பேலர் vs ஜேடி மெக்டோனா. ஃபின் பேலர் ரிங்குள்ள வரும்போது டாமினிக் மிஸ்டீரியோ பின்னாடி இருந்து வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு கூட ஜேடி மெக்டோனா சேர்ந்துக்கிறாரு. சோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றாங்க. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ ஃபின் பேலர் தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு ஃபர்ஸ்ட் பெல்ட் வச்சு அவர் பின் மண்டையிலே ஒரு அடி. அதுக்கப்புறம் ஸ்டீல் சேர் எடுத்து வந்து அவர் முதுகுலயே பலார்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஃபின் அசைவே இல்லாம பிளாட் ஆனதுக்கு அப்புறம் அவரை நடுரிங்ல விட்டுட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. சோ இந்த மேட்சே ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே மொத்தமா இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெய்லி vs லாஷ் லெஜண்ட். இந்த மேட்ச் நடக்கும்போது பெய்லிக்கு சப்போர்ட்டா வால்கேரா வெளியிருக்காங்க. அதே மாதிரி லாஷ் லெஜண்டுக்கு சப்போர்ட்டா நயா ஜாக்ஸ் வெளியிருக்காங்க. லாஷ் லெஜண்ட் ஒரு செம்மையான பவர் ஹவுஸ். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த லாஷ் லெஜண்ட் vs ரியா ரிப்ளி, இல்லைனா லாஷ் லெஜண்ட் vs ஜேட் கார்கெல், இல்லைனா லாஷ் லெஜண்ட் vs ரிக்கல் ராட்ரிகஸ் கூட மேட்ச் வரும். இது எல்லாமே ஒரு செம பவர் ஹவுஸ் கிளாஷ் மேட்சா வந்து நிக்கும். அவங்க ஹைட்டுக்கும் அவங்க சைஸுக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ற ஸ்பீடுக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான். மேட்சா இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அலெக்சா பிளிஸும் சார்லட் ஃபேர் உள்ள வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்றாங்க. இந்த கலவரம் வெளியே நடந்துட்டு இருக்கும்போது பெய்லிக்கு ஒரு சூப்பர் பிளெக்ஸ் போடலாம்னு சொல்லி ரிங்கோட டாப் ரோப்ல ஏத்தி வச்சு அவங்களுக்கு சூப்பர் பிளெக்ஸ்க்கு கரெக்டா தூக்குறாங்க. கரெக்டா லிஃப்ட் பண்ணும்போது வால்கேரா வந்து லாஷ் லெஜண்டோட காலை பிடிச்சி இழுக்க இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருது. கரெக்டா இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி பெய்லி 1-2-3 அடிச்சு வின் பண்றாங்க. கடந்த சில வாரமா மேட்ச் முடிஞ்சனேவே இந்த நயா ஜாக்ஸ் லாஷ் லெஜண்ட் உள்ள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நல்ல வேளை இந்த வாரம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இந்த மேட்ச் முடிஞ்சனேவே இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது செத் ரோலின்ஸ் ரிங்குள்ள வராரு. மைக் எடுத்து 6 மாசமா காத்துக்கிட்டு இருந்த, எப்படா என்னோட இன்ஜுரியில இருந்து நான் ரெக்கவரி ஆவேன், இந்த ரிங்கோட நடுவுல வந்து நின்னுட்டு நீங்க என் பாட்டு பாடுறதை கேட்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இவர் சொன்ன உடனேவே ஆடியன்ஸ் எல்லாருமே இவரோட சாங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ரெஸ்ல்மேனியாக்குள்ள வருவோம். என்னோட டார்கெட் இந்த பால் ஹேமன் தான். பட் சம்பந்தமே இல்லாம இப்ப கந்தர் உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். கண்டிப்பா இந்த ரெஸ்ல்மேனியால அவனோட கதையை நான் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது வெறும் 2 டார்கெட் தான். ஒன்னு என்னோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் எடுக்கிறது, இன்னொன்னு இந்த டீம் விஷனை மொத்தமா காலி பண்றது. ஆல்ரெடி அதோட முக்கியமான ஆளுங்களை இன்ஜுரியாய் வெளியே போயிட்டாங்க. மிச்சம் இருக்குது இந்த ஆஸ்டின் தியரியும் லோகன் பாலும் தான். இவனுக்கு 2 பேருமே இந்த ஊசோஸ் கூடயும் எல்ஏ நைட் கூடயும் ஒரு வம்பிழுத்து ஒரு பிரச்சனை ஆல்ரெடி மாட்டிட்டு இருக்கானுங்க. சோ அவங்கள பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. அந்த ப்ராப்ளமே அவங்கள முடிச்சிடும். அடுத்தது பால் ஹேமனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிராக் லெஸ்னர் கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் அவனுக்கு ஒரு ட்ராப் ரெடி பண்ண. அதுதான் ஓபா ஃபெமி. இப்ப பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி மேல ஃபோக்கஸ்டா இருக்கான். இனி பால் ஹேமனை காப்பாத்த யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் அன்எக்ஸ்பெக்டடா இந்த கந்தர் உள்ள வந்திருக்கான். இது பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து வந்து கந்தர் இவர் அட்டாக் பண்றாரு. கந்தர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி செத் ரோலின்ஸ் அவர் அட்டாக் பண்றாரு. சோ 2 பேருமே மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. செக்யூரிட்டிஸும் ரெஃபரீஸும் வந்து இவங்க 2 பேரையும் ஸ்பிளிட் பண்ணி விட்டுறாங்க. ஸ்பிளிட் பண்ணி விட்ட உடனே கந்தர் ரிங்க விட்டு கிளம்புறாரு. பட் கந்தருக்கு பின்னாடியே கேமரா ஃபாலோ பண்ணுது. கந்தர் ரிங்கோட பேக் சைடு போகும்போது அங்க பால் ஹேமன் ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் எனக்கு காப்பாத்த யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கும்போது நான் ஹெல்ப்பே கேட்காம
என்ன ஜெத்ராலின்ஸ் கிட்ட இருந்து நீ காப்பாத்திருக்க, ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லி கந்தர் கிட்ட அவர் பேசுறாரு. கந்தர் சிரிச்சுட்டே பால் ஹேமனுக்கு கை கொடுக்குறாரு. பட் அவர் கை கொடுக்கும்போது அந்த கையை இறுக்கமா பிடிச்சிட்டு தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லல, நீ எஸ்கேப் ஆயிட முடியாது, உன்னை வச்சு நான் நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அந்த பிளான்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கந்தர் அவரை பார்த்து முறைச்சிட்டே வெளியே கிளம்பிட்டாரு. பால் ஹேமனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒரு இடியாப்ப சிக்கல்ல மட்டும் மாட்டிட்டான்னு அவருக்கு தெளிவா புரியுது. அவர் தான் தலையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. பேசிக்கா கந்தர் vs ஜெத்ராலின்ஸோட இது முடிய போறது இல்ல. இதுக்கு மேல கந்தருக்கும் இந்த பால் ஹேமனுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் டெவலப் பண்றாங்க. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. மேபி வேர்ல்ட் ஹெவிவெயிட் பிக்சருக்குள்ளேயும் வரலாம், இல்ல பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் கூட்டிட்டு வான்னு இந்த பாலை வச்சு அவர் பிளாக்மெயில் பண்ணலாம். எது வேணா நடக்கும். அடுத்து பென்டா, டிராகன் லீ, ஜவான் இவன்ஸ் vs எல் கிராண்டே அமெரிக்கானோஸ். மொத்தமா 6 மேன் டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச் ஒரு அப்சல்யூட் பேங்கர். அது ரெடி சரவெடி தான். சும்மா எல்லா பக்கமும் பட்டாசா வெடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கேரண்டியா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மேட்ச். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஹோல்சமா ஒரு பியோர் இன்ரிங் மேஜிக் தான் இந்த மேட்ச். கடைசியா இந்த ரிங்கை சுத்தி 3 பேருமே கண்டினியூஸா அவங்களோட ஸ்மாக் மாத்தி மாத்தி போட, லாஸ்ட்ல ஜவான் இவன்ஸ் அவரோட ஸ்மாக் அப்படியே அந்த உச்சத்துக்கு பறந்து ஒரு கட்டர் போட்டாரு. கடைசியில 1 2 3 அடிச்சு வின் பண்ணது ஜவான் இவன்ஸ் அண்ட் ஹிஸ் டீம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே 3 பேர் ரிங்குள்ளன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் மினி சக்திமான் ரே மிஸ்டீரியோ ரிங்குல வந்து சொல்றாரு, நான் இன்ஜுரியில இருந்து முழுமையா ரெக்கவர் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு ஷோக்குள்ள வரும்போது ஜெனரல் மேனேஜர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. வர்ற ரெசல்மேனியால இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு லேடர் மேட்ச் நடக்க போகுது. அதுல ஒரு ஸ்பாட் காலியா இருக்கு. அந்த ஒரு ஸ்பாட்ல என்ன வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப நானும் அந்த லேடர் மேட்ச்ல இருக்கேன்னு அபிஷியலா டிக்ளேர் பண்றாரு. ரெஸ்லர்ஸ், இந்த லேடர் மேட்ச் ரெசல்மேனியாவோட ஒரு ஷோ ஸ்டீலரா இருக்க போகுது. இது வரைக்கும் எனக்கு இந்த மேட்ச் மேல இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. பட் ரே மிஸ்டீரியோ உள்ள வரான்னு சொன்ன உடனே இன்ட்ரெஸ்ட் சும்மா இந்த லெவலுக்கு போய் நிக்குது. எனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை கொஞ்சம் குஷி ஆயிட்டான். ஏன்னா ரே மிஸ்டீரியோ தான் எனக்கு மினி சக்திமான். நான் சின்ன வயசுல அவர் அப்படிதான் பட்ட பேர் வச்செல்லாம் கூப்பிட்டுருக்கேன். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ரே மிஸ்டீரியோ ஒரு அப்சல்யூட் லெஜெண்ட் தான். அடுத்தது ரியா ரிப்ளி யோஸ்கை வர்சஸ் மீஷின் அண்ட் பிஃபேப். ஜேட் கார்கே இந்த மேட்சை ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். ஏன்னா ஓகேஷன் சொல்றேன்னா முக்காவாசி மேட்ச் ஆட் பிரேக்லயே காணாம போயிருச்சு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆட் வந்துச்சு, ஆட் முடிஞ்சு ஓபன் பண்ணும்போது ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் நமக்கு இவங்க ஷோ பண்ணது ஒரு மொக்கையான மூவ் செட் போட்டு யோஸ்கை மேட்சை வின் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சனவே ஜேட் கார்கில், மீஷின், பிஃபேப் இவங்க 3 பேருமே உள்ள வந்து யோஸ்கை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ரியா ரிப்ளி அட்டாக் பண்ணல. ரியா ரிப்ளி அந்த ரிங்கோட கார்னர்ல வச்சு 2 பேரும் கையை நல்லா புடிச்சுக்கிறாங்க. அவங்கள பார்க்க வைக்கிற மாதிரி உட்கார வச்சு ஒரு கெண்டோ ஸ்டிக் எடுத்து ஜேட் கார்கில் யோஸ்கை போட்டு பொளந்து கட்டுறாங்க. கடைசியில அவங்க ஸ்மாக்கும் போட்டு முடிக்கிறாங்க. யோஸ்கை செத்து சுண்ணாம்பானதுக்கு அப்புறம் ரியா ரிப்ளி அப்படியே விட்டுட்டு இவங்க 3 பேருமே வெளியே போயிட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல மூவ். இப்பதான் இவங்க மேட்ச் மேல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஃபின் பேலரோட ஒரு செக்மெண்ட் போடுறாங்க. ஃபின் பேலர் அதுல கடைசியில இந்த ரெசல்மேனியால என்னோட வேறொரு முகத்தை பாப்பேன்னு சொல்லி டாமினிக் மிஸ்டேக் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வர்ற ரெசல்மேனியால ஃபின் பேலர் ஃபின்னா வர போறதுல அவர் டீமன் பேலரா வெளியே வர போறாரு. கடைசியா ஃபின் பேலரை டீமன் பேலரா பார்த்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தை தாண்டிருச்சு. சோ டீமனா வரும்போது அவரோட என்ட்ரன்ஸே சும்மா பட்டாசா இருக்க போகுது. டீமன் கெட்டப்ல வந்தா இன் ஜெனரலா அந்த மேட்சோட குவாலிட்டியே ஏறும். சோ அதுக்காகவே இந்த மேட்ச் மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே டீமை காட்டுறாங்க. ஜேடி மெக்டானாவோ டாமினிக் மிஸ்டேக்கோ நான் மேனேஜர் கிட்ட போய் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போறாங்க. ரிக்கல் ராட்ரிகஸ் வெளியே போன்னு சொல்லிட்டு லிவ் மார்கனும் ராக்ஸன் நின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து ஸ்டெஃப்னி வேக்கர் இவங்களை அட்டாக் பண்றாங்க. கடைசியில மெக்சிகன்ல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஸ்டெஃப்னி வேக்கர் கிளம்பி போயிட்டாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த லிவ் மார்கன் வர்சஸ் ஸ்டெஃப்னி வேக்கர் ஃபார் விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் தான் இந்த ரெசல்மேனியா கார்டுலயே ரொம்ப வீக்கஸ்டான ஒரு ஸ்டோரி லைன். இவங்க இன்ரிங் குள்ள வந்து ப்ராப்பரா பேசி எந்த ஒரு ஸ்டோரியுமே டெவலப் பண்ணல. காரணம் என்னன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் தான். ஏன்னா அவங்க என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் ப்ராப்பரான இங்கிலீஷ்ல அவங்களால ப்ரோமோ கட் பண்ணவே முடியல. அவங்க வந்து இந்த மெக்சிகனையோ ஸ்பானிஷோ பேசிட்டு போனா நம்மள மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸுக்கு அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. அதையும் ஒரு பாயிண்ட் WWE அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அதனாலதான் அவங்களை ப்ரோமோவே கட் பண்ண வர்றதில்ல. நீ வா அட்டாக் பண்ணு போ, ஏதோ 2 வார்த்தை பேச, அதை வச்சு நாங்க ஒப்பேத்திக்கிறோம் தான் ஒப்பேத்திட்டு இருக்காங்க. ஸோ பில்டப்பா ரொம்ப வீக்கான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. மேபி மேட்சா நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லிவ் மார்கன் உள்ள இருக்காங்க. அடுத்தது த மெயின் இவெண்ட், ஓபா ஃபெமி vs பிராக் லெஸ்னர் கான்ட்ராக்ட் சைனிங். இந்த கான்ட்ராக்ட் சைனிங்க்கு மீடியேட்டரா ஆல்ரெடி ட்ரிபிள் எச்சும் ஆடம் பியர்ஸும் ரிங்குள்ள தான் இருக்காங்க. பால் ஹேமன் உள்ள வந்து பிராக் லெஸ்னருக்கு ஒரு பில்டப் கொடுத்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிராக் லெஸ்னர் உள்ள வந்த உடனே அடுத்து ஓபா ஃபெமி உள்ள வராரு. ஓபா ஃபெமியோட அந்த வாக்கிங் சிக்னேச்சரே ஒரு ட்ரெண்டிங் மூவா மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாக் பண்ணி உள்ள வரும்போது அத்தனை ஆடியன்ஸ் காட்டுறாங்க. நிறைய பேர் இதை ஒரு டான்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் நம்ம கண்டிப்பா ட்ரிபிள் எச் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஓபா ஃபெமியோட இந்த வாக்கிங் ஸ்டைல கிரியேட் பண்ணதே இந்த ட்ரிபிள் எச் தான். சோ கிரியேட்டிவா ஹி இஸ் அ ஜீனியஸ். பட் என்ன பண்றது, இந்த டிகேஓன்னு ஒரு குரூப் கிட்ட மாட்டி WWE நாசமா போயிட்டு இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், வர்ற Thursday இந்த டிகேஓ எப்படி எல்லாம் WWE நாசம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் சீரிஸ்ல போட போறேன். Thursday ஈவினிங் 5:30க்கு டிராப்
டிராப் ஆகும். மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. WWE எப்படி தன்னோட உயிர் நாடியை இந்த TKO கிட்ட பறி கொடுத்துட்டு இருக்குன்னு அதில் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓபா ஃபெமி வாக் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாம ரிங்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இந்த பிராக் லெஸ்னர் லைட்டா குதிச்சுக்கிட்டே உள்ள வருவார்ல, அதே மாதிரி மார்க் பண்ணி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் சும்மா இருப்பாரா? ஓபா ஃபெமி ரிங்குள்ள கால் வச்ச உடனேவே பிராக் போய் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேர் அடிச்சு கட்டிக்கிட்டு புரள்றாங்க. எந்த மாதிரி புரள்றாங்கன்னா, கான்ட்ராக்ட் சைனிங் ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாயற மாதிரி 2 பேர் கட்டி பிடிச்சி அந்த டேபிள் மேல பாயறாங்க. அந்த டேபிள்ல எம்மத்துக்காகும் அப்படி நொறுங்கிருச்சு. அப்படியே பாயறாங்க. அவ்வளவு வெறி. சோ இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கும்போது மத்தவங்க சும்மா இருப்பாங்களா? ரெஃப்ரி, ஜெனரல் மேனேஜர், செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து இவங்களை ஸ்பிட் பண்றாங்க. அதோட இந்த ஷோ மொத்தமா க்ளோஸ் ஆகுது. ஆக்சுவலா இவங்க இது பிளான் பண்ணி வச்சிருந்த செக்மெண்டே பெருசுதான். பட் மத்த செக்மெண்ட் எல்லாம் முடியறக்கே பயங்கரமா டைம் ஆயிடுச்சு போல. ஓபா ஃபெமி உள்ள வரும்போதே இவங்க அந்த தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுலயே நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு சுத்தமா டைம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமே இதை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேபி லைவ் ஆடியன்ஸுக்கு அந்த செக்மெண்ட் முழுசா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் நமக்கு டிவில பார்க்கும்போது செக்யூரிட்டிஸ் வந்து ஸ்பிட் பண்றதோட இந்த ஷோ மொத்தமா முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். இது ஒரு நல்ல சாலிடான ஷோ தான். எல்லா மேட்சஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி லைன் ப்ரொகஷன் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா உங்களோட 3 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷோவை பார்க்கலாம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மேட்ச் உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக எக்ஸ்பிளைன் சீரிஸ்ல அடுத்து வேற என்ன வீடியோஸை கவர் பண்ணுவோம்னு உங்களோட சஜஷனை லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணி விடுங்க. அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.